Hello friends, welcome to Tamil Tech Knowledge. நம்ம இன்னைக்கு reuse அப்படிங்கற ஆப்ஷனை பத்தியும் வீடியோ அப்லோட் ஆப்ஷன் பத்தியும் நம்ம இன்னைக்கு பாப்போம். எப்படி வந்து ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு பாப்போம். நான் வந்து இன்னைக்கு டெஸ்க்டாப் சைட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்னோட மொபைல்ல தான் நான் பண்றேன். டெஸ்க்டாப் சைட் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி நமக்கு லேண்ட்ஸ்கேப்ல ஓபன் ஆகும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளோட யுவர் சேனல்ல வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைஸ் சேனல்ல கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி YouTube ஸ்டுடியோவும் Chrome ஓபன் ஆகும். YouTube ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும் நம்மளோட YouTube ஸ்டுடியோ நீங்க கிளிக் பண்ண உடனே. இப்போ நம்ம சேனல் வந்து ஓபன் ஆயாச்சு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் இது ஃபர்ஸ்ட் வந்து லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ அப்படிலாம் இருக்கும். நம்ம சைடுல வந்து டேஷ் போர்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் இதெல்லாம் நம்ம ஸ்கிரீன் ஓபன் ஆகும் இந்த மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மேல ரைட் சைடுல வந்து கிரியேட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோட் வீடியோன்னு வரும். செலக்ட் ஃபைல் கொடுங்க. செலக்ட் ஃபைல் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நம்மளோட மொபைல்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிருக்க ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ண ஃபைலை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோட் ஆயிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா நமக்கு வந்து முடிக்கணும். வீடியோ எலிமெண்ட்ஸ் செக் அது எல்லாமே. இப்போ பாத்தீங்கன்னா ரீயூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. டீடைல்ஸ் டைட்டில் மாத்திக்கோங்க. நீங்க ரீயூஸ் கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து எனக்கு காமிக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம காமிக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோ இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவை. அதில் வந்து இந்த மாதிரி நான் எல்லாமே டிக் மார்க் இருக்குது. சரிங்களா? ஸோ எனக்கு எது வேணுமோ அந்த பாக்ஸ் மட்டும் நான் கிளிக் பண்ணிப்பேன். மற்றதெல்லாம் எடுத்துருவேன் டிக் மார்க்கு. எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு சில வீடியோக்கு வந்து நம்மளோட டேக்ஸ் இந்த ஷார்ட் சாம்பிளிங் கேட்டகரி எல்லாம் சேமாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பாக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, டிக் இருக்கட்டும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் டன் பேக்ல வந்து நான் இந்த புது வீடியோ இப்போ அப்லோட் பண்ணலாம் அதில் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டேக்லாம் அப்படியே நான் திரும்பவும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே ரீயூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோக்கும். சரிங்களா? ஆனால் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து திரும்பவும் செக் பண்ணணும். நமக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோக்கான டேக்ஸ் தானா இது, நம்ம கரெக்டாக தான் இருக்குதா, இது ரெலவெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி கேமிங் தான் இந்த கேட்டகரி. அதுக்காக நான் வந்து திரும்ப டைப் பண்ண வேண்டிய டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் ரீயூஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டைட்டில் சேஞ்ச் பண்ணி டிஸ்கிரிப்ஷனு தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக ஆகலை. சரிங்களா? செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அதுக்குள்ளே வந்து வீடியோ எலமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் எண்ட் ஸ்க்ரீன் வருது, ஆட் ஐ கார்டு வருது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆட் ஐ கார்டும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக் போங்க. செக் போன அப்படின்னா இங்கே பாருங்க செக் வில் நாட் ரன் until SD has finished processing வருது. ஸோ நம்ம வீடியோ வந்து ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் எனக்கு முடியல. சரிங்களா? அப்புறம் விசிபிலிட்டி போகிறேன். விசிபிலிட்டி நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைவேட் அன்லிஸ்ட் பப்ளிக்னு வருது. நீங்கள் பப்ளிக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்பயே பப்ளிஷ் ஆயிடும். சரிங்களா? ஸோ நான் வந்து அன்லிஸ்டில் வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறமா திரும்பவும் செக் பண்ணிட்டு நான் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக தான் இருக்குதா, நான் அவங்க சொன்ன ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து அன்லிஸ்டில் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு திரும்பவும் செக் பண்ணிவிட்டு எண்ட் ஸ்க்ரீன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறமா நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஷெட்யூலாம் பண்ணிக்கலாம். சரிதான் ஃப்ரெண்ட்ஸ், ரீயூஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம திரும்பவும் நம்மளோட ஆப்ஷன்ஸ்லாம் டைப் பண்ணாமல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.